திருதராஷ்டிரன் மற்றும் துஷாலா ஒரு மறைந்த வரலாறு. குரு வியாசர் தனது தபசில் அமர்ந்து குருகுலத்திற்கு புதிதாக பிறக்கவிருக்கும் குழந்தைகளுக்காக தியானித்தார். அந்த நேரத்தில் காந்தாரி ஒரு 1000 குழந்தைகளை பெற்றெடுக்க விரும்பி பகவான் சிவனை வழிபட்டாள். சிவன் அவளுக்கு புண்ணிய வரம் அளித்தார். காந்தாரி கர்ப்பம் தெரித்த பின் மற்ற அரசியரின் மகள்களைப் போல் குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லை. அவளுக்கு ஒரு பெரிய இறைச்சி கட்டாக உருவான குழந்தை வடிவம் கிடைத்தது. இது அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்தது. குரு வியாசரின் ஆசீர்வாதத்தால் அந்த இறைச்சி கட்டிலிருந்து முதலில் திருதராஷ்டிரன் உருவாகினார். பிறந்தபோதே அவர் பார்வையற்றிருந்தார். இதை அறிந்த காந்தாரி மிகவும் வேதனை அடைந்தாள். பிறகு காந்தாரி துஷாலாவை பெற்றாள். அழகானவளாகவும் இராச்சியத்தின் மகிழ்ச்சிக்குரியவளாகவும் பிறந்தாள். பீஷ்மர் மற்றும் விதுரரின் ஒருமித்த முடிவால் பாரத நாட்டின் அரசபையில் திருதராஷ்டிரனை அரசராக முடிசூட்டினர். துஷாலா சிந்தராஜாவின் மகனாகிய ஜெயத்ரதனுடன் திருமணம் செய்யப்பட்டது. முதலில் அவள் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் திருமண வாழ்க்கை அவளுக்கு அமைதியே கொடுக்கவில்லை. ஜெயத்ரதன் ஒரு கோரமான அரசனாக விளங்கினார். இது துஷாலாவின் வாழ்வை துயரத்தால் நிரப்பியது. மகாபாரத யுத்தம் நடந்தபோது திருதராஷ்டிரன் தனது பிள்ளைகளை இழந்து மிகுந்த துயரத்துடன் வாழ்ந்தார். அவருடைய மனம் முழுவதும் ஏமாற்றத்தால் நிரம்பியது. யுத்தம் முடிந்தபின் திருதராஷ்டிரன் மற்றும் துஷாலா வனவாசம் சென்று இறுதி வரை தவ வாழ்க்கை நடத்தினர். அவர்கள் வாழ்க்கை மகாபாரதத்தின் முக்கியமான பகுதியாகவும் பெரும் துயரத்தால் நிறைந்ததாகவும் இருந்தது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.